ஹாய் நண்பா, எல்லாம் எப்படி இருக்கீங்க? உங்கள் அன்போடு நம்ம வீரப்பன் அவர்களுடைய காட்டுக்கு சுற்றி பார்க்க போகிறீங்க. எப்படின்னு கேட்குறீங்களா? நம்ம சேனல் மூலிமா தான் இன்றைக்கி நம்ம ஒரு முக்கியமான ஒரு பிளேஸுக்கு வந்திருக்கோம். நல்ல ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாகவும் இருக்கும், த்ரில்லிங்காகவும் இருக்கும் இந்த காடு. ஏன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே யானை இங்கே நிறைய இருக்குது, சிறுத்தை நிறைய இருக்குது, மேலே ஆடு மேய்க்கிறவங்க இருக்காங்க. அந்த ஒரு தைரியத்தில் தான் நான் வந்தேன். ஆல்ரெடி யானை இப்போ தான் வந்து துரத்தி விட்ருக்கு. அவங்க ஒரு சவுண்டு மாதிரி அந்த கத்துறாங்களா, அந்த கத்துன உடனே என்ன பண்ணுதுன்னா இந்த யானைகள்லாம் ஓட ஆரம்பிச்சிருது. ஏற்கனவே அப்படி தான் வந்து ஆட்டுக்காரர் வந்து ஒரு பக்கம் அவங்க ஒரு வித்தியாசமான ஒலி எழுப்பிட்டு வராங்க. அந்த சவுண்டை கேட்டுட்டு ஆட்டு பக்கம் போகிறதில்ல, ஆப்போசிட்டில் பூந்து ஓடி போயிடுது பயத்தில். அந்த மாதிரி டைமில் என்ன பண்ணால் இதே மாதிரி தடம் தான் முன்னாடி காட்ட பாருங்க, இந்த மாதிரி தடம் தான். இதில் பூந்து யானை அப்படி ஓடியார ஆரம்பிச்சிருச்சு. நாங்கள் ஒரு 30-40 அடிக்கு முன்னாடி யானையை வர சவுண்டை பார்த்துட்டு நாங்கள் ஒரு பாறை மேலே போய் ஏறிட்டோம். அந்த வீடியோ நீங்கள் பார்க்கலைன்னா நம்ம சேனலில் கொடுத்துருப்பேன், நீங்கள் போய் பார்க்காதீங்க, போய் பார்த்துக்கங்க. செம்மையாக இருக்கும் அந்த வீடியோ. நாங்கள் அதை பார்த்து பயந்து தான் ஓடணுமா ஒழிஞ்சு அது எங்களை எதுவும் பண்ணல. என்கிட்ட 2 யானைங்க கிராஸ் பண்ணி போச்சு. இன்றைக்கி நம்ம யானையை பார்க்குறோமோ இல்லை புலி சிறுத்தைக்கிட்ட அடி வாங்கி சாவறோன்னு தெரில. சப்போஸ் உயிரோடு இருந்தால் இந்த வீடியோ நான் அப்லோடு பண்ணுறேன், இல்லைன்னா இந்த காட்டுக்கு அந்த சிறுத்தைக்கு இறையாயிருவேன். ஓகேங்களா? சரி, ஆட்டுக்காரெல்லாம் கத்திட்டு இருக்காங்க, அங்கங்கே 2 பேர் இருக்கிறாங்க, சவுண்டு விட்டுட்டு இருக்கிறாங்க. அந்த சவுண்டு எழுப்புறது வந்து இந்த மைக் போட்டிருக்குல்ல, அதனால் கேட்காது. இது நாய்ஸ் கிளியர் பண்ணி தான் கொடுக்கும், ரொம்ப லாங்கில் இருக்கிற சவுண்டு எடுத்து கொடுக்காது நமக்கு. நம்ம மேலே பார்க்கலாம், அவ்வளோ பெரிய ஹைட்டு. இப்போ சூரியன் வந்து மறைஞ்சிக்கிட்டு இருக்கு. ஏன்னா இந்த டைம் வந்திருக்குன்னா யானைகளை சப்போஸ் பார்க்கலாம், யானை சவுண்டு மற்ற அனிமலை நம்ம பார்க்க முடியுமாங்கிறதுக்கு தான் வந்திருக்கேன். தடம் பாருங்க, இப்படி தான் இருக்கும். வீரப்பனவர்கள் வந்து 36 வருஷம் இந்த மாதிரி தடத்துக்குள்ளே தான் உள்ளே பூந்து காட்டுக்குள்ளே பாவம் அலைஞ்சு திரிஞ்சு என்னமோ கோடி கணக்கில் வாங்கி வீட்டை கட்டின மாதிரி உட்காந்துட்டு கதையாக சொல்கிறானுங்க. கீழே கமெண்ட் செக்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிலர் வந்து வீரப்பண்ணப்பா காட்டுக்குள்ளே ஜாலியாக இருந்துட்டாரு அப்படிங்கிறாங்க. காட்டுக்குள்ளே எப்படிங்க ஜாலியாக இருக்க முடியும்? நீங்களே பாருங்கள், தடம் இல்லை, இதுதான் சின்னதாக கைத்தடம். இது ஆடு மேய்க்கிறீங்க போன தடம்னு நினைக்கிறேன். இங்கெல்லாம் பன்னிங்கெல்லாம் வந்து கிளச்சிட்டு போய்க்குது. அது வேறு பயம். ஏன்னு கேட்டால் இந்த பன்னி என்ன பண்ணோம்னா ஆள் இருக்கிற பக்கமே தான் வரும். சரி, ஓகே, இது போதும். தடமே இல்லைக்குது. வழி தெரியாத வந்துட்ட மக்களே. இதுதான் ஏதோ தடம் போகுது. ஸோ பார்ப்போம். ஏதோ தடமே இல்லாமல் ஏரியாவுக்கு வந்திருக்கும் போல இருக்குது. சரியா நமக்கு தடம் தெரில. மேக்ஸிமம் ஓடையில் தான் பூந்து வருவேன். ஏன்னு கேட்டிங்கன்னா ஓடை தான் சேஃப்டி. முன்னாடி ஒரு 50 அடிக்கு எது இருந்தாலும் தெரியும், பின்னாடி ஒரு 50 அடிக்கு எது இருந்தாலும் தெரியும், ஓடுறதுக்கு வசதியாக இருக்கும். இன்றைக்கி சரி நல்ல ஒரு கண்டென்ட் எடுக்கலாம், நல்ல கண்டென்ட்டு இன்றைக்கி நான் ஆயிரம் போல இருக்குது. கறி விருந்து தான் மக்களே, இன்னைக்கு கறி விருந்து தான். நான் தெரியாத தரத்தில் வந்துட்டேன். அட பாவிகளா, வாரத்துக்கு இடம் இல்லை. சரி, ஆனால் புதுசாக ஒரு தடம் உருவாக்குவோம். காட்டுக்குள்ளே வந்து நமக்கு தாரோட போட்டு கொடுப்பாங்க. புது தடம் தான் நமக்கு. ஹேய், இங்கே ஏதோ கூண்டு மாதிரி அமைச்சிருக்காங்க, வித்தியாசமாக இருக்குது. நாங்கள் பார்க்கலாம். வாவ், இது எதுக்கு அமைச்சிருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த பன்னி வேட்டைக்கு வராங்க பார்த்தீங்களா, அவங்க இதெல்லாம் ரொம்ப நாளைக்கு முன்னாடி யூஸ் பண்ணேன். எனக்கு தெரிஞ்சு இதெல்லாம் 20-25 வருஷம் முன்னாடி யூஸ் பண்ணியிருப்பாங்க. இப்போ தான் யாருமே வேட்டைக்குன்னு வரதில்லையே. நீங்களே பாருங்கள், நம்ம மலை அடிவாரத்தில் இருக்கோம். சூரியன் அப்படியே வந்து மறைஞ்சிட்டாரு, தெரியுதுங்களா? சூரியன் வந்து அப்படியே உள்ளே இறங்கிருச்சு. பாருங்க, கூண்டு எங்கே வந்து கூண்டு அமைச்சிருக்கிறாங்கன்னு மலை அடிவாரத்துலேயே அமைச்சிருக்காங்க. பயங்கரமாக இருக்குது. இது சென்டரில் உட்காந்துக்குவாங்க போல. இது எத்தனை பேர்? 10 பேர் சேர்ந்து கட்டியிருப்பாங்க. ஆளுக்கு ஒரு நாளைக்கு கூண்டு வச்சு உட்காந்துக்கலான்னு. சரி, ஓகே, நம்ம அடுத்த இது சவுண்டு வருது.
சர 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 சரன்னு அப்பா அப்படியே ஒரு ஃபோட்டோ எடுத்து வச்சுக்குவோம். அந்த பக்கம் போகணும். இங்கே இந்த விரவுலாம் வெட்ட ஆட்கள் வந்துருப்பாங்க போல இருக்கு. ஆடு மாய்க்கிறவங்க வந்துட்டு போகிறது தானே. திரும்பி வீடு போய் சேருவான்னு தெரில. இப்போ நடுக்காட்டுக்குள்ளே வந்து நின்றுக்கிட்டு. ஆனால் ஒத்தையாக வந்துருக்குல்ல, நல்லா தான் இது ஜாலியாக. சரி ஓகே. இப்போ நம்ம அந்த மலை உச்சிக்கு நம்ம போக போகிறோம். அது காட்டுறோம் பாருங்க எந்த இடத்துக்கு போகிறேன்னு. அங்கே தெரியுது பார்த்தீங்களா? இப்போ அந்த என்ட்ரன்ஸுக்கு நம்ம போக போகிறோம். அது வரைக்கும் நம்ம போகிறோம். ஃபுல் வீடியோ உங்களுக்கு தொடர்ந்து பாருங்கள். இந்த வீடியோ எப்படி எனக்கு தெரிஞ்சு ஒரு 1 ஹவருக்கு பக்கமாக தான் வரும். உங்களுக்கு எடிட்டிங் பண்ணாமல் என்னென்ன சம்பவம் நடந்துச்சுன்னு சொல்லி நான் அப்லோடு பண்ணுறேன். அடியே அப்பா, அடியே அத்தா, சாரிங்க. முன்னாடி வெறும் மரங்களாக இருக்கா, அதனால தான் போக முடியல. இதுக்குள்ளே போகலாம். ஏங்கப்பா, எட்டின வரைக்கும் வெறும் மழையாக தான் தெரியுது. அப்புறம் ஏன் யானை உள்ள போந்து திப்புன்னு வராது? அதனுடைய இடத்துக்கு நம்ம வந்திருக்கோம். நம்ம அது இடத்துக்கு வரல. ஒன்று, நம்ம யானையை கண்டதுமே ஃபாரஸ்ட் விட்டு வெளியே வந்துருச்சுன்னா கல் எடுத்து அடிக்கிறோம், என்னென்னவோ பண்ணுறோம். இங்கெல்லாம் ஆடு மேய்க்கிறாங்கல்ல, எத்தனை பேர் இருக்கிறாங்கல்ல, யாரையாவது எதனாவது பண்ணுதா? அது பாட்டுக்கு அமைதியாக இருக்குது, வருது போகுது. சரி ஓகே, முன்னாடி காட்டுற மாதிரி இங்கே ஒரு கூண்டு அமைச்சிருக்காங்க. ஒருவேளை வீரப்பன் அவர்கள் அமைச்ச கூண்டா இருக்குமோ? இருக்கலாம், ஆனால் நமக்கு தெரியல. வேட்டைக்கு அந்த காலத்தில் வேட்டைக்கு வந்திருப்பாங்க. இங்கே ஒரு பூ இருக்குது மக்களே, இது என்னன்னு பாருங்க. இது பேர் என்னமோ சொல்லுவாங்க, மறந்துட்டேன் நான். ஏய், தலை அடிச்சு பார்த்தீங்களா? முடி என்னத்திராந்து கிளம்பு துரத்திட்டோம். ஓயின்னு வந்து இறங்கி விட்டுற போகுது. செங்காந்தல் பூ இது பார்த்தீங்களா? இந்த செடி பயங்கர விஷம், இந்த கிழங்கு விஷம். ஆனால் பார்த்தீங்கன்னா இது எதுக்கு நல்லா யூஸ் பண்ணுறாங்கன்னு சொல்லுவாங்க. ஆனால் எதுக்குன்னு தான் தெரில. தெரிஞ்ச கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க. இதை பாருங்க, கொடி மாதிரி வளர்ந்துக்குது, கிழங்கு இருக்குது இதில், கீழே வரைக்கும் போகுது. கண்டுபிடிச்சிட்டேன், வாங்க இதை பறித்து பார்க்கலாம். ஒரு குச்சி எடுத்து தான் பறிக்கணும். கிழங்கு இருக்கும்பாங்க. கிழங்கு, இந்த கிழங்கு தான், இந்த கிழங்கு தான். பார்த்தீங்களா? இன்னும் நிறைய கிழங்கு இருக்கும். இருக்கு. உங்களுக்கு யாருக்கு அந்த கிழங்கு வேணுமா சொல்லுங்க. பார்த்தீங்களா? இதுதான் செங்காந்தல் கிழங்கு, செங்காந்தல் பூவு. இந்த கிழங்கு வச்சு என்ன பண்ணுவாங்க தெரியல. உங்களுக்கு யாருக்காவது தெரிஞ்சா சொல்லிட்டு போங்க. பாருங்க, அவ்வளோதான் கிழங்கு. இங்கே ஒரு பிட்டு இருக்குது. எவ்வளோ ஒரு செடியில் எவ்வளோ கிழங்குனா, அந்த கிழங்கு விஷத்தன்மை வாய்ந்த கிழங்கு. தயவு செய்து யாரும் சாப்பிட்றாதீங்க. பார்த்தீங்களா? இந்த கிழங்குலாம் எதுவும் பறித்து திங்காது போல இருக்குது. இது ஒரு ஃபோட்டோ எடுத்துக்குவோம். இந்த கிழங்கு பார்த்தீங்களா? அவ்வளோதான். இந்த செடி இறந்துடும். அநியாயமாக இந்த செடி சாகிறதுக்கு நானே காரணமாயிட்டேன், உங்களால் தான். அது உங்களுக்கு காமிக்கணுங்கிறதுக்கு தான் நான் பறிச்சுனே ஒழிஞ்சு, மற்றபடி இதை கொல்லணுங்கிறதுக்காகலாம் இல்லை. சாரி. பாருங்க, உங்களுக்கு கிழங்கோட கட்டுற பாருங்க. இதுதான் அந்த கிழங்கு. இந்த கிழங்கு எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னு தெரில. சப்போஸ் தெரிஞ்சால்
கமெண்ட் பண்ணிட்டு போங்க. இந்த கிழங்கு என்னத்துக்கு யூஸ் பண்ணலாம் அப்படின்னு. சரி, ஓகே, நம்ம அடுத்தபடியாக அடுத்த பக்கம் போகலாம். இன்னும் நம்ம போக வேண்டிய எப்படி இந்த நான் மேலே போயிட்டு இறங்கும் போதெல்லாம் டைம் என்னென்னு எனக்கே தெரில. 6 மணி 6:30 ஆயிடுது. நல்லா எல்லா காட்டு மரமும் கீழே இறங்குற டைமுக்கு தான் நம்ம வந்திருக்கேன். சம்பவம் இருக்குடி இன்னைக்கெலாம். இதெல்லாம் பயங்கர சம்பவம் இருக்குது. ஆனால் ஒன்றுங்க, வீரப்பன் அவர்கள் இறந்து இதோட 21 வருடம் ஆயிருக்கு. ஆனால் அந்த கூட்டமும் சரி, அந்த மக்களும் சரி, வீரப்பன் மேலே எதுக்கு இவ்வளோ அன்பு வச்சுக்கிறாங்க, பாசம் வச்சுக்கிறாங்கன்னு தெரியல. கேட்டால் அதிரடிப்படை போலீஸ் மூலிமா பார்த்தீங்கன்னா ஒரு நிறைய 170 பேர்த்துக்கு மேலே கொண்டிருக்கிறாரு. 2000 யானைகளை கொண்டதாக சொல்கிறாங்க. அப்படி இருந்தும் ஒரு தீவிரவாதி அப்படிங்கிறீங்க. அப்புறம் எதுக்கு இவ்வளோ மக்கள் வந்துட்டு போகிறாங்க? இப்போ பாருங்கள், அவரை பார்க்குறதுக்கு இந்த இறந்து 21 வருஷம் ஆயிடுச்சு. நினைவு நாள் அன்னைக்கு 2 கட்சி தலைவர் எல்லாம் வந்திருந்தாங்க. அது சார்ந்தவங்களும் வந்திருந்தாங்க. அதில் ஒருத்தர் மெயினான ஆளே வந்துட்டு போயிருந்தார். அப்படிங்கும்போது எல்லாம் பெரிய விஷயம் தானே. சரி, எல்லாம் சாதாரணமாக இருக்கலாம். ஆனால் அன்னாடம் டெய்லியும் பார்த்தீங்கன்னா டெய்லியும் ஒரு 50 பேர்னாவது அவர் வீரப்பன் சமாதி வந்து பார்த்துட்டு தான் போகிறாங்க. நம்மடியும் காட்டுக்குள்ளே நம்ம வந்துட்டுருக்கோம். புரியுங்களா? இந்த மண் பறிச்சிருக்கு பார்த்தீங்களா? இங்கே அதிகமான காட்டு பண்ணிங்க நிறைய தெரியுது. அது என்ன பண்ணணும்னா, இந்த சிறுத்தைங்க அந்த காட்டு பண்ணி பிடிக்க தான் தெரியுங்க. அதுங்க அதிகமாக வேட்டையாடுறதுக்கு இங்கே உள்ள பார்த்தீங்கன்னா அது இதுன்னு நிறைய இருக்குது. அதனால் பிடிச்சி தின்னுக்கிட்டு ஜாலியாக வாழ்ந்துட்டு இருக்குதுங்க. அதனால் எந்த தொந்தரவும் இல்லை. இப்போ எனக்கு என்ன தொந்தரவுன்னா, முள்ளில் வந்து மாட்டிட்டேன். முள்ளை விட்டு நான் வெளியே போகணும். நான் வெளியே போயிட்டு அந்தாண்ட போயிட்டு உங்களுக்கு நான் வீடியோ ப்ளே பண்ணேன். ஒரு வழியாக அதை புதைய விட்டு வந்தாச்சு. நம்ம இந்த காட்டுடைய அமைப்பு பாருங்கள் எப்படின்னு. நம்ம இப்போ அந்த மலை இறக்கத்தில் அந்த பக்கம்தான் இருந்தோம் நம்ம. அதனால தான் நம்ம அதை விட்டு வெளியே வந்துட்டு நம்ம வீடியோ கவர் பண்ணலாம்னு சொல்லிட்டு வெளியே வந்துட்டேன். ஏன்னா அங்கேருந்து நான் வெறும் இண்டு முள்ளாக இருக்குது. இண்டு முள்ளுன்னா அது இதுதான். இது பார்க்குறீங்களே, இதுதான் இண்டு முள். இந்த முள்ளில் பூந்து வெளியே வர முடியாது. ஸோ அதனால தான் நான் வெளியே வந்துட்டு வீடியோ உங்களுக்கு ஆன் பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம அடுத்த மலைக்கு இப்போ நம்ம அந்த பக்கம் வந்தால் இது ஓடை, தண்ணி வர ஓடை, மழை பெஞ்சு தண்ணி வர ஓடை. இதை தாண்டி நம்ம ரைட் சைடு லெஃப்ட் சைடில் நம்ம தெற்கு பக்கமாக நம்ம போகிற மேலே பாருங்க எவ்வளோ பெரிய பள்ளங்கன்னு கீழே. எங்கப்பா, ஒரு அரை மணி நேரம் உட்காந்துருந்தோம்னா எல்லா மிருகமும் வரும், என்னை ஒரு வழியாக அடித்து விளையாடிட்டு போகும். உங்களுக்காக தப்பிச்சு வந்திருக்கிறேன்ல, அதனால் என்ன பேசலாம். நிறைய நம்ம பார்க்க வேண்டியதெல்லாம் இருக்குது. நம்ம இன்னும் மேலே போனோம்னா தான் நிறைய நம்ம பார்க்கலாம்னு நினைக்கிறேன். நானே எனக்கே புதுசு, தடம் தெரில. அதனால தான் முள்ளுலையும் அது மாட்டிக்கிட்டு கை கொசுக்கடினாலும் கொசுக்கடி வச்சு தள்ளுது. வரும்போது ஒரு தேன் ஒன்று பார்த்தேன், சின்னதாக இருந்துச்சு, அழகா. சரி, நமக்கு அந்த தேன் எடுக்க முடியாது, ஏற்கனவே வந்துட்டுருக்கோம் கேமரா தூக்கிட்டு. அது கடி வாங்குற அளவுக்கு நம்மக்கிட்ட சக்தி இல்லை. அதனால் அப்படியே விட்டுட்டேன். நாளைக்கு தேனை மட்டும் எடுத்துகிட்டு போயிடலாம். அமாவாசை பக்கமாக வந்தால் தேன் எடுக்கலாம்னு நினைக்கிறேன். தேன் இருக்குது. சரி, ஓகே, நம்ம இப்போ கீழே போவோம். இப்போ நம்ம அந்த இண்டு முள்ளிலேருந்து மாறி வந்துட்டோம். இப்போ நம்ம சொன்ன இடத்துக்கு மலைக்கு மேலே செல்ல போகிறோம். தடம்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதே மாதிரி தான் இருக்கும். அதனால் ஃபுல் மலையை பார்க்க முடியாதெல்லாம் நினச்சிக்காதீங்க. ஏன்னா மலைக்கு உள்ளே வந்தால் இப்படி தான் இருக்கும். அதனால தான் நம்ம காட்டு ராஜா வீரப்பனை பிடிக்க முடியல. ஏன்னு கேட்டிங்கன்னா, மேலே ட்ரோன் விட்டாலும் இது மாதிரி இடத்துல இருக்கிறதுனால கண்டுபிடிக்க முடியாது. இதை விட ஃபாரஸ்ட் இன்னும் பயங்கரமாக இருக்குது, அதுக்கெல்லாம் பார்க்க முடியாது. அதனால் என்னால் முடிஞ்ச அளவுக்கு காட்டுறேன், பார்த்துக்கோங்க. தடுத்த வழியாக மேலே போயிட்டுருக்கோம்.
இதுக்கு மேலே கொஞ்சம் மலை ஏறணும். 2 தடம் போகுது, இது ஒரு தடம் போகுது, இதில் பார்த்தீங்கன்னா இதில் ஒரு தடம் போகுது. நம்ம இந்த தடத்தில் போகலாம். ஏன்னா நம்ம தெரியாத தடத்துல தான் போக போகிறோம். ஸோ எது நடந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு தைரியத்தில் போனோம்னா பிரச்சனையே இருக்காது. தடம் மோசமாக தான் இருக்குது. இப்பயே கால் வலி எடுத்துக்கிச்சு மக்களே. அடே இவ்வளோ பெரிய பாறையா? அண்ணா அப்படியே தேன் இருக்கான்னு பார்த்துட்டு இருக்கிறேன். இங்கே தேனும் இல்லை. ஆனால் ஒன்று, இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த காட்டுக்குள்ளே வரும்போது யாரெல்லாம் வந்து வீரப்பனை நினைக்காம வரவே முடியாது. அவ்வளோ பெரிய சாதனை செஞ்சுட்டு போயிருக்காரு. காடுன்னு எடுத்தா அவரோட ராஜ்யம்தான். அவர் கால் படாத இடமே இல்லை அப்படிங்கிற மாதிரி இந்த காட்டை மொத்தமும் தன்னுடைய பாத விரலில் வச்சுருந்துக்கிற. அப்படி என்னமோ பைக் எடுத்தால் போகிற மாதிரி ஒரு நைட் ஏறினா அடுத்த மலை வழியாக இறங்கி அடுத்த பக்கம் போயிடுறாப்புல. தலைவா தடம் இல்லை தலைவா, எப்படி தலைவா நீலாம் போன? ஐயோ முள்ளு. மோசமான காடு போல இருக்குது. இன்னும் இதை விட அடர்ந்த ஃபாரஸ்ட்லாம் இருக்குது. ஸோ இதை விட நம்ம மோசமான காடுலாம் இருக்குது. நான் எதுக்கு இந்த பாறை பக்கம் வரேன்னா, இந்த பாறை பக்கம் தான் யானைக்கு வராது. அதுக்கு அப்படியே ஓட வழியாக போயிடும். ஐயோ அடியே ஐயாப்பா. தடம் இல்லை மக்களே, அதனால தான் இப்படி வர வேண்டியதாக போச்சு. பாருங்க எப்படி இருக்குன்னு. இப்போ நான் அடர்ந்த வனத்துக்குள்ளே இருக்கேன். நீங்களே நினச்சி பாருங்க, ஒத்தையா இப்படி எப்படி இருக்க முடியும்னு. எப்படியோ ஒரு வழியா இந்த மலை என்ட்ரன்ஸுக்கு மேலே ஏறி இருக்கேன். இனி வந்து இந்த கொசுக்கடியிலேருந்து தப்பிக்க அப்படியே போக வேண்டியதான். எனக்கே ஒரு டவுட் ஆகுது, அப்படி போகலாமா இந்த பக்கம் வரலாமான்னு. அது இன்னும் பயங்கர காடாக இருக்கும். தடம் தெரியல, ஆனால் போயிட்டுருக்கேன். முன்னாடி வரேன். கீழே பார்த்தீங்கன்னா தெரியும், பயங்கரமான குழி தெரியுதுங்களா? இது ஃபுல்லுமே குழி தான். கீழே இறங்க இறங்க பாடி இறங்கிட்டு போயிட்டே இருக்கு. அப்படியே ஒரு இறக்கம், தண்ணி வர இறக்கம். நமக்கு தடமே இதுதான் பழகுது. எப்படி தான் இந்த மாதிரி காடுங்களில் நம்ம ஐயா 31 வருஷம் என்ஜாய் பண்ணிட்டார்ல. இதில் வேற ஒவ்வொரு தான் கமெண்ட் பண்ணுவான், நான்லாம் அந்த காட்டுக்குள்ளே ஒரு நாளைக்கு எனக்கு வேலை போட்டு கொடுங்கன்னு. முதல்ல அப்போ ஏற்பட்ட ஆசை இருந்தா ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டில் போய் வேலைக்கு ஜாயின் பண்ணிக்கா நண்பா. ஏங்கப்பா. இது மேலே பாருங்க, அப்படியே மேலே ஏறுது. நான் எங்கே போகிறது? மேலே தடமே இல்லாமல் இருக்குது. தடம் இருந்தால் கூட ஆகும். இதுக்கு மேலே அதிகமாக பேசவும் முடியாது. ஒடியோத்தி பாருங்க, என்னமோ நிற்கிற மாதிரி தெரிஞ்சுதா கருப்பா? அது அப்புறம் பார்த்தா தான் தெரியுது பாறை. எங்கள் அம்மா
நம்ம ஐயா காடுனா சாதாரணமா அவருக்கு காட்டு ராஜா வீரப்பண்ணே வச்சுக்கிறாங்க. ஆனால் அவர் ஒரு வருஷம் தான் சந்தன கட்டை ஓட்டினாரு. ஆனால் எல்லாரும் சொல்றது பார்த்தீங்கன்னா சந்தன கடத்தல் வீரப்பன். ஆனால் அவரே சொல்லுவார், நான் ஓட்டுனது ஒரு வருஷம் தான் ஐயா, ஆனால் எனக்கு கிடைச்ச பேர் சந்தன கடத்தல் வீரப்பன், எனக்கு பேர் கிடைச்சிச்சு அதில் அப்படிங்கிறாரு. அதையும் சிரிச்சுட்டு ஜாலியாக சொல்கிறாப்புல. அது வேற லெவலில். அந்த பாம் பிளாஸ்டர் கதையை சொல்லுவாங்க. ஆடு திருடி கோபாலகிருஷ்ணன் ஆட்டை திருடி தின்னதுக்கு அவன் கடைசி வரைக்கும் ஆட்டு கறியே வாயில படாத அளவுக்கு பண்ணிவிட்டான். அப்படி செத்து இருந்தானா ஒரு நாளைக்கு கூத்து தான். ஆனால் நம்ம ஐயா ஒரே நாளில் என்ன ஒன்று 26 பேர் இறந்தது தான் கொஞ்சம் சங்கட்டம். ஒரு இத்தனை பேர் சாகணுமா அப்படிங்கிறது அது எந்த விதத்தில் நியாயம்னு தெரில, தப்பு தான். சரி, ஓகே, நம்ம மேலே போகலாம். இன்றைக்கி நான் ஒன்று சிறுத்தைக்கிட்ட அடி வாங்குறேன், இல்லைங்கன்னா யானை ஐட்டு மிதி வாங்குறேன். ரெண்டில் ஒன்று நடக்குது, நீங்கள் பார்ப்பீங்க. ஏற முடியல, டயர்டாயிடுச்சு. என்ன பண்ண முடியும்? பின்னாடி பாருங்க, இருட்டு கட்டிக்கிட்டே இருக்குது. மணி இப்போ 6 ஆச்சு. நான் இப்போ 1.5 மணி நேரம் ஆயிருக்கு. 1.5 மணி நேரமாக இந்த மலைக்குள்ளே சுகராக 1 மணி நேரம் நடந்திருக்கேன். 1 மணி நேரம் நடந்து இப்போ தான் ஒரு வழியாக இந்த என்ட்ரன்ஸு மேலே வந்திருக்கேன். நீங்களே இப்போ தான் மேல் மலைக்கு நாம் சென்றுள்ளோம். எப்படி இருக்கு? பார்க்கறது பயங்கரமாக இருக்கா? இருக்காதா பின்ன? ஏன்னா அவர் கால் படாத இடமே இல்லையே. முன்னாடி பாருங்க எப்படி இதுன்னு. தடத்தில் நடந்து வர மாதிரி நீங்களும் சொல்லுவீங்க. தடம்லாம் இல்லைங்க ஐயா, தடமே இல்லை. இப்போ தெரியும் பாருங்க, கீழே வந்து எங்கேருந்து வந்திருக்கிறேன்னு. ஒரு வழியா வந்து சேர்ந்தாச்சு. இனியும் மேலே போகலாமா? படன்னு என்னால் எது வரைக்கும் தனியாக போக முடியுமோ அது வரைக்கும் உங்களை கூட்டிகிட்டு போகிறேன். இங்கே பாருங்க, ஆவாரம்பூ நடுமலையில் வந்து பூத்துருக்குது. டேங்கப்பா, செம்ம கிளாரிட்டி, செம்மையாகுது பாருங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா தடமே இல்லை, ஆனால் இருந்தாலும் தடம். வாவ், சாரி மக்களே, தடம் இல்லாமல் வந்து மாட்டிக்கிட்டேன். இப்போலாம் இண்டு முள்ளு தான் இருக்குது. நீ எப்படி போக போகிறேன்னு மட்டும் பாருங்க. இப்படி குமிஞ்சிக்கிட்டு தான் போயணும், வேறு வழியே இல்லை. இப்படி தான் போகணும். என்னடா பண்ணுறது இது? இது மேலெல்லாம் வெறும் இந்த இடத்த விட்டு வெளியே போனால் போதுன்னு இருக்குது. இப்போ இங்கே பாருங்க முன்னாடி எப்படி இருக்கு. ஆனால் இது வரைக்கும் வந்து எந்த ஒரு காட்டு விலங்கும் கண்ணில் தெம்படலை. சப்போஸ் நம்ம அது கண்ணில் தெம்பட்டுருப்போம், அது நம்மளை பார்த்து பயந்துட்டு ஓடி இருக்கோம். அப்பா ஈஸ்வரா. அப்பா கீழே பாருங்க. இப்போ நான் வந்து எந்த தடத்தில் உள்ள போதுன்னு எனக்கே தெரியல. ஸோ என்ன பண்ணலாம்? ரிட்டன் போயிடலாமா? இன்னும் கொஞ்சம் தூரம் தான் மேலே என்ட்ரன்ஸுக்கு போயிட்டு உங்களுக்கு இதோடைய டாப் எண்டு வியூஸ் மேலே போய் காமிக்கலான்னுக்கிறேன். வியூ பாயிண்ட்டை நான் அங்கே என்ன ஒன்று எல்லாம் பாருங்கதா, நீங்கள் பார்த்தீங்கன்னாலும் தெரியும். இந்த முள் இருக்குது பார்த்தீங்களா,
இந்த முள்ளுனால தான் மேலே போக முடியல. முள் அவ்வளோ முள்ளுக்குது, 2 முள் தான், இந்த மாதிரி தான் இருக்கும், தடமே இருக்காது. அதனால தான் பிரச்சனையே. நான் இந்த சந்தில் போகலாம் தான், இந்த முள் தான் அந்த சந்தில் இருக்குது. சரி, நம்ம இப்படி வளைஞ்சிட்டு இப்படியே போவோம். கேமரா எதாவது தெம்பட்டுச்சுன்னா சொல்லுங்கள். முன்னாடி நான் கீழே தடத்தை பார்த்துட்டே நான் போவேனா, மேலே பார்க்க மாட்டேன். அதனால் எது கண்ணில் தெம்படுதுலாம் தெரியாது, கேமராவிலான கேப்சர் ஆகும். இங்கே பார்த்தீங்களா, இங்கே ஒரு அதே பூ, சிங்காந்தல் பூ. இதில் பார்த்தீங்கன்னா இதுலேயும் கிழங்கு இருக்கும், இதுலேயும் கிழங்கு இருக்கும். இப்போ நம்ம அந்த கிழங்கு போய் எடுக்க போகிறதில்ல, கிழங்கு நமக்கு வேண்டாம். ஏன்னா அது பார்த்தீங்கன்னா இண்டு முள் இருக்குது. என்ன பார்க்குது இருக்கா, எதுவும் இல்லை, சொல்ல முடியாது, ஏதாச்சும் இருக்கும். இங்கே பார்த்தீங்களா, நான் சொன்னேன், இதுதான் அந்த முள்ளுடைய அடித்தண்டு, மரம்னு சொல்லுவேன். பார்த்தீங்களா, முள் பாருங்க எப்படி இருக்குன்னு. முள் அடிக்குது பாருங்க, பயங்கரமாக இருக்குதா. இந்த முள் என்ன பண்ணும், மேலே போய் அது கிளையை பிரித்து விடும், சின்ன சின்னதாக போகும். அதனால தான் தடம் இருக்காது. இப்போ தான் நான் கொஞ்சம் கொஞ்சமாக மலை மேலே ஏறிட்டுருக்கேன். கீழே பாருங்கள், இப்போ தான் மேலே வந்துட்டுருக்கு. இது வந்த தடம். இனியும் வந்து ஏற வேண்டிய மலை நிறைய இருக்குது, மேலே போகணும் ஒரு வழியாக. ஸோ ஓகே, நம்ம மேலே இன்னும் போய் இங்கே பாருங்க, அது இன்னும் எத்தனை செடி இருக்குது. இந்த கிழங்கு கிலோ 1000 ரூபாங்கிறாங்க. உண்மையாக 1000 ரூபாயா என்னன்னு தெரியல. இந்த கொடி பெருசாக இருக்குது, இதில் கிழங்கு நிறைய இருக்கும். கொடி எங்கேயோ அங்கே போகுதே. அட, அதுவும் கீழே தான் வருது. அங்கே வருங்க, பிச்சுக்கிச்சு, பிஞ்சு போச்சு. கிழங்கு செடி அடியில் இருக்குது. இங்கே ஏதோ ஒரு பாறை ஒன்று பெருசாக தெரியுது. இந்த மாதிரி இடங்கள்ல வந்து தங்கிக்கிட்டாங்கன்னா கண்டுபிடிக்கிறது கஷ்டம். எப்படி போய் கண்டுபிடிப்பாங்க, மோசமான இடம். ஏன்னா மலைப்பாம்பு இங்கெல்லாம் இது மாதிரி அடியில் பூந்துருக்கும், இந்த பேர் கல்லுங்களுக்குள்ள. அப்பாடா, ஒரு வழியா அடியாப்பா பாறை மேலே ஏறி வரத்துக்குள்ள பார்த்தீங்களா, மேலே போகிறதுக்கு தட்டமே இல்லை. அப்பா, பெரும் செங்காந்தல் பூச்செடியாகவே இருக்குது. நீங்கள் பார்க்கும்போது தெரியுதா, நீங்கள் பாருங்கள், அது நேருக்கு தெரியுதா, அது ஃபுல்லுமே செடி நிறைய இருக்குது. அப்படியே கண்ணா நம்ம வந்து ஒரு இடத்துல லாக் ஆகிருக்கிறோம், 2 பக்கம் போகிறதுக்கு இல்லாமல். வரையும்
இதில் தான் நான் வந்தேன்னு சொன்னால் நம்புவீங்களா? நான் ஒத்தையாக வந்திருக்கிற மக்களே, என்ன நடந்தாலும் யாருக்கும் தெரியாது. எனக்கு கண்டுபிடிக்கிறதுக்கே பல வருஷம் ஆகும் எல்லாம் தேடி. அப்பா யாரு வந்தா இங்கே வந்தான்னு தெரிய போகுது. இன்னும் மலை பாருங்க, எட்டுன வரைக்கும் மலைகளாகவே தெரியுது கண்ணுக்கு. இது தடம் நினச்சிட்டிங்களா? தடம்லாம் இல்லை, இதில் எதனாவது பூந்து போயிருக்கணும். தடம் கல்லெல்லாம் இருக்கிறதுனால இந்த மாதிரி இருக்குது. நம்ம அந்த பாறைக்கு போய் பார்க்கலாம். ஏன்னா வந்தது வந்துட்டோம், எந்த காரியத்தையும் முழுசாக செய்யணும். எடுத்த காரியத்தை கல் சந்து குகை நினச்சிக்காதீங்க. இது மாதிரி பாரு சந்து நிறைய இருக்கும். காட்டில் இருக்கிற இது பூஞ்சை காளான் அப்படிம்பாங்க. இப்போ மலை உச்சியில் இருக்கிறோம் அப்படின்னு நினச்சிக்காதீங்க, நம்ம பகுதியில் தான் இருக்கிறோம். கொசு கடிக்குது. ஏரியாவில் எப்படி இருக்குன்னு பாருங்கள். உங்களுக்கு இது பிடிச்சிருந்தா நம்ம கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணிவிட்டு அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணி விட்டு அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போங்க. இதுக்கு மேலே நம்ம போக முடியாது. மணி பார்த்திங்கன்னா இப்போ கரெக்டாக 6 மணி. நம்ம இனி வந்து கீழே போகிறதுக்கு 1 மணி நேரம் ஆயிரும். ஏன்னா இப்போ ஒரு 1.5 கிலோமீட்டர் கீழே நடக்கணும். இந்த 1.5 கிலோமீட்டரில் சப்போஸ் கீழே தண்ணி குடிக்க யானை ஓடையில் போய் தான் நான் போக முடியும். இப்போ நான் அந்த ஓடைக்கு தனியாக கவர் பண்ணி வீடியோ பண்ணுறேன். இது வந்து தனியாக செப்பரேட்டாக வந்து உங்களுக்கு நான் அப்லோடு பண்ணுறேன். இது எப்படின்னு பார்த்துட்டு கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணால் தான் நான் நெக்ஸ்ட்டு பார்ட்டு உங்களுக்கு நான் அப்லோடு பண்ணுவேன். இல்லைன்னா அதை அப்படியே ஸ்டாப் பண்ணி நிறுத்தி வச்சுட்டு அடுத்த வீடியோ உங்களுக்காக இன்னும் கொஞ்சம் பெட்டரான வீடியோ எடுத்து அப்லோடு பண்ணுறேன். சரி, ஓகே, இந்த வீடியோ இதோட ஸ்டாப் பண்ணிக்கலாம். பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா இதுவே 1/2 மணி நேரத்துக்கு மேலே ஓடிடுச்சு. ஓகே, இந்த கார்டில் எப்படின்னு பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு விருப்பப்பட்டால் நம்ம சேனலை தொடர்ந்து பாருங்கள் எப்படி இருக்குன்னு. வீரப்பனாருடைய காடு எப்படின்னு பார்த்துட்டு சொல்லுங்கள்.